நில்லுங்க ஐயா, ஏன் அப்படி ஓடுறீங்க? ஆமா, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? உலகுக்கெல்லாம் ஒரே கடவுள் என்று அவர் சக்தியோடு சிவனும் உண்டென்றார். முத்தொழிலுக்கு கர்த்தா யார் என்று கேட்டேன். 4 வேதங்களுக்குள் அடங்கிவிட்டது என்றார். பஞ்சபூதங்களை வெல்ல வழி என்ன என்று கேட்டதற்கு அவற்றை அடக்கியவனே மனிதன் என்று அடைந்து விட்டார். அவரே என் குருநாதர். என்னை விடு. என்னங்க என்னங்க கட்டுங்க. எது தானியவா? நிஜமாவா? நலிகீட போக நாங்க நலிகீட அவர் கேட்ட கேள்விகள்லாம் நீங்க எப்படி பதில் சொன்னீங்க? அவன் என்ன கேட்டா நான் என்ன சொன்னேன்? சும்மா சொல்லுங்க அண்ணா. ஓ அதுவா? ஒரு விரல காட்டி கொண்டு விடுவேன். நான் 2 விரல காட்டி அதுக்கு முன்னால கண்ணை தோண்டி விடுவேன். அவன் 3 விரல காட்டி நான் போட்டு விடுவேன்னா அப்ப 4 விரல காட்டி அதை கலைச்சு விடுவேன். அவன் 5 விரல காட்டி அரைஞ்சன்னா தெரியுமாண்ணா, நான் அதுக்கு முன்னால குத்தி விடுவேன்னா அவன் கத்திக்கிட்டு ஓடி போயிட்டான். ஐயோ ஐயோ, என் புத்திசாலியா நினைச்சு நான் புத்தி விட்டு போனேன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் போயிடாத. ஆமா, புத்திசாலித்தனம்னா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என்ன விட நீ புத்திசாலியா? உன்னை விட நான் புத்திசாலிதான். அவமானம் அவமானம். அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். கேளு. உருவம் இல்லாத கல், 5 கல், என்னன்னா கல்? இது தெரியாத? கருங்கல், செங்கல், வைரக்கல், துண்டுக்கல். அட குண்டுக்கல். கருங்கல்லுக்கு உருவம் இல்லையா? அதுதான் இவ்வளவு பெருசு இருக்குதே. நான் கேட்கிறது 5 கல், உருவம் இல்லாத கல். ஏன் முழிக்கிற? நான் சொல்றேன் கவனி. ஆகாயத்திலே ஒரு கல், அது கருக்கல். பூமியிலே ஒரு கல், அது சருக்கல். தொண்டையிலே ஒரு கல், விக்கல். இது கொடுக்கல், இது வாங்கல். இன்னும் ஒரு கல் இருக்கு, அது யாராவது கேட்டா சொல்றேன். ஐயோ அத்தா அத்தா, நீங்க அநியாயத்துக்கு புத்திசாலி ஆயிட்டீங்களே. நான் உங்களை பத்தி நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாடையிலே போட்டுக்கவே போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன். இனிமேல் நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லி கொடுக்க வேணும். அத்தா அத்தா. உன் அத்தானும் நான் தானே, சட்ட பொத்தானும் நீ தானே. அத்தானும் நான் தானே, சட்ட பொத்தானும் நீ தானே. அத்தானும் நான் தானே, என் முத்தாரம் நீதானே, இனி கெட்டாலும் மறவேனே. முத்தாரம் நீதானே, இனி கெட்டாலும் மறவேனே. முத்தாரம் நீதானே. சித்தாத செல்லமே, திங்காத வெள்ளமே, வித்தார சங்கமே, வேதாந்த சிங்கமே. சித்தாத செல்லமே, திங்காத வெள்ளமே, வித்தார சங்கமே, வேதாந்த சிங்கமே. அத்தானடங்கார சங்கீதமே உனக்கு அத்தானும் அருமை அத்தானு ஆசை அத்தானும் நான் தானே. என் முத்தாரம் நீதானே, அத்தானும் நான் தானே. உன்ன மலை போல நினைச்சிருக்கேன், நீ அசையாமல் இருக்காதே. உன்னையும் தங்கச்சனவோல நினைச்சிருக்கேன், நீ பேசாமல் இருக்காதே. கண்ணு என் கண்ணு, உன்னாட்டம் புத்திசாலி உலகினிலேது. ஆமா, என் நாட்டம் உனக்கு நீ எதுவும் அமையாது. உன்னாட்டம் புத்திசாலி உலகினிலேது. என் நாட்டம் உனக்கு நீ எதுவும் அமையாது. என்னாலும் நமக்கு நீ இணை கிடையாது. சுந்தரியே அடி சுந்தரியே, கண்ணு சுந்தரிய அந்தரங்கமே. மனம் சொப்பது ஆனந்த ரங்கமே. சுந்தரிய அந்தரங்கமே, மனம் சொப்பது ஆனந்த ரங்கமே. அத்தானும் நான் தானே. அத்தானும் நான் தானே. முத்தாரம்
எல்லாம் நீ தானே நானும் நான் தானே. வீரபாகு, 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 இந்த அரசே கலா இங்க வந்தாளா? இதெல்லாம் என்ன அரசே? அது இருக்கட்டும், கலா இங்க வந்தாளா? கலாமா இங்க வரலையே. கலாமோகன் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறான். அப்படியா? நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். இரு, நானும் வருகிறேன். நீங்களா? நீங்க வெளியே போனா ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டி வாங்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். இரு, நான் வருகிறேன். ஏன் திகைக்கிறீர்கள்? கட்டிய மனைவியை கண் கலங்க விட்டு காதலியை தேடி போனோமே, அது தெரிந்தும் இந்த துர்பாக்கியவதி இன்னும் உயிரோடு இருக்கிறாளே என்று திகைக்கிறீர்களா? ஐயோ, இதென்ன கோலம்! புது மலரினும் மென்மையான தங்கள் பொன்மேனி ஏன் இப்படி வாடிவிட்டது? பேசுங்கள், இல்லை ஏசுங்கள். அப்போதான் என்னிடம் பேசுகிறீர்களே என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கட்டும். பார்க்க கூட மாட்டீர்களா? அப்படி நான் என்ன குற்றம் செய்தேன்? மன்னாதி மன்னனுக்கு மகளாக பிறந்தது குற்றமா, இல்லை மாவீரனுக்கு மாலையிட்டது குற்றமா? இல்லை, இரண்டும் இல்லை. நான் செய்ததுதான் குற்றம். மனதை ஒருத்தியிடம் பறிகொடுத்து விட்டேன். மாங்கல்யத்தை உன் கழுத்தில் கட்டிவிட்டேன். நான் செய்ததுதான் குற்றம். கவலைப்படாதீர்கள். தங்கள் சித்தத்தில் தெளிவு ஏற்படும் வரையில் காத்திருக்கிறேன். சுவாமி, நாளை எனக்கு பிறந்த நாள் விழா. அந்த வேளையிலாவது என் பக்கத்தில் இருங்க. ஆகட்டும். கலாமான்யம்மா இந்த ஊருக்கு தான் வந்தாங்கன்னு நிச்சயமா தெரியுமா? நிச்சயமா தெரியும். நீ மறுபடியும் போய் அந்த பக்கம் போய் தேடி பாரு. நான் இந்த பக்கம் தேடி பார்க்கிறேன். என்னையா பாக்குற? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டு மனுஷா வந்திருக்காங்க. இங்க இருக்காங்களான்னு பாக்க வந்தேன். போய் திரும்ப சொல்லுங்க, பாக்கலாம். அதெல்லாம் முடியாது போ. அட என்னையா வள்ளு வள்ளு விழுந்துகிட்டு. உறங்கையிலே பானைகளை உருட்டுவது மூளை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாத்தல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பஞ்சயத்தா எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது. ஒரு பஞ்சயத்தா எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. காலநிலைய மறந்து சிலது கம்பையும் கும்பையும் நீட்டுது. காலநிலைய மறந்து சிலது கம்பையும் கும்பையும் நீட்டுது. புலியின் கடுகோபம் தெரிஞ்சிருந்தும் வாழை புடிச்சு ஆட்டுது. புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழை புடிச்சு ஆட்டுது.
வாழ்வின் கணக்கு புரியாம ஒண்ணு காசை தேடி பூட்டுது. வாழ்வின் கணக்கு புரியாம ஒண்ணு காசை தேடி பூட்டுது. ஆனா காதோரம் நரைச்ச முடி கதை முடிவி காட்டுது. ஆனா காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பொருளை கட்டி பொருளை தட்டும் சந்தை பச்சை புழுகை விற்று சலுகை பெற்ற மந்தை. பொருளை கட்டி பொருளை தட்டும் சந்தை பச்சை புழுகை விற்று சலுகை பெற்ற மந்தை. இதில் போலிகளும் காலிகளும் கும்மலாட்டம் ஆடுகின்ற இந்தை சொன்னால் நிந்தை. இதில் போலிகளும் காலிகளும் கும்மலாட்டம் ஆடுகின்ற இந்தை சொன்னால் நிந்தை. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னார். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால். நாம் புலரி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா. நாம் புலரி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா. நீயா? நீ கொடுத்து வைத்தவள் மன்னன் மகனோடு கொஞ்சி குலாவி விட்டு அண்ணன் நடை போட்டு வருகிறாய். அண்ணா, விளையாடாதீர்கள். நீங்கள் அடிக்கடி இங்கே வருவது எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. கலாவை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஓ, கண்டுபிடித்து கொன்று சுட்டு சாம்பலாக்கி விட்டேன். ஐயோ, அவள் உங்களோடு வாழ வேண்டும் என்றுதானே நான் இவ்வளவு தியாகமும் செய்தேன். அட பாவி, நீயா? தங்கச்சி, இப்ப நீ யார் கூட பேசிக்கிட்டு இருந்த? என்னோடுதான். உன்னோட நான் யாரே? சேனாதிபதி ஐயா, நம்ம சேனாதிபதி. வாங்க வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? என்ன ஏதாவது தாகத்துக்கு சாப்பிடுறீங்களா? ஆமா, இதோ பால் கொண்டு வருகிறேன். அப்படியே கொஞ்சம் பொண்ணு மல்லி கொண்டு வா. என்ன பொண்ணா? அடைச்சி சாப்பிடுங்கள். போதாதென்று எண்ணுகிறீர்களா? இதோ. ஆனந்தா, பார்த்தாயா? துர்காவின் குணமே குணம். அது சரி. ஐயா இதெல்லாம் கடனா வாங்கிட்டு போறாரா? ஆமா, திருப்பி தரா கடன். ஆனந்தரங்க ஐயா, நீ கொஞ்சம் பால் சாப்பிட. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலே விட்டுட்டேன். நீங்கள் சாப்பிடுங்கள் அண்ணா. வேறொருத்தியின் தாலியை எடுத்து கட்டிக்கொண்ட நீ விஷம் தரவும் அஞ்ச மாட்டா என்பது எனக்கு தெரியும். இளவரசி கலாமாலினி மருதநகரத்து ராஜகுமாரி தான். மருதநகரமா? ஆமா, உனக்கு கூட அந்த ஊருன்னு சொன்னியே. ஆமா, அவளைத்தான் போட்டியில ஜெயிச்சு கொண்டு வந்தார் எங்க இளவரசர். இளவரசியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஓ, எனக்கு கூட அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அரண்மனைக்குள்ள அந்நியர்கள் போக முடியாது அம்மா. இல்லை, நானும் உங்களோட சேர்ந்து ஆடுகிறேன் என்று சொல்கிறாயா? உண்மையாகவே எனக்கு ஆடத் தெரியும் அம்மா.
கவிதை போல் தூர்ப்பனகை உருமாறினாள். நீராகவே அந்த நிலை கண்ட ஜானகி நெஞ்சம் கலங்கியே தடுமாறினாள். எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ, எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ, வஞ்சனையாலே வலை வீசியே எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ. மனம் நாடுமாறனை மணமாலை சூடி, மனம் நாடுமாறனை மணமாலை சூடி, மகிழ்வுடன் வாழ்ந்தேன் ஒன்றாய் காதல் கீதம் பாடு, மகிழ்வுடன் வாழ்ந்தேன் ஒன்றாய் காதல் கீதம் பாடு. இன்பம் பறி போனதால் ஏங்கி வாடனேன், எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீ யாரோ, வஞ்சனையாலே வலு வீசியே எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீ யாரோ. தாலி கட்டி கொண்டவளை தனிமையிலே தவிக்க விடும் பாதகினி பெண்ணா பேயா. சொந்தமாய நாதனோடு உறவாடல் ஏனோ, சொந்தமாய நாதனோடு உறவாடல் ஏனோ, எந்த மொழி நாசம் செய்து இன்பம் காணத்தானோ, எந்த மொழி நாசம் செய்து இன்பம் காணத்தானோ, உண்மையான காதலின் உள்ளம் வேகலாமோ, எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீ யாரோ, வஞ்சனையாலே வலை வீசியே எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீ யாரோ, வந்த நீ யாரோ. வசந்தமால, உன் ஆட்டம் ரொம்ப பிரமாதம். மோனமால, என்னம்மா இந்த அம்மாவை இளவரசிமா பாக்கணுமா? என்னையா? ஒரே ஊருன்னு சொன்னியே, ஒருவேளை உன்னை தெரிஞ்சிருக்கலாம். போமா. சரி. இங்கே இருங்கம்மா, ராஜகுமாரி இப்ப வருவாங்க. இளவரசி துர்கா, நீயா? இளவரசி துர்கா, துர்கா, இளவரசி துர்கா. பைரவன் முல்லை கொன்று விட்டதாக சொன்னானே? இல்லை அம்மா, மருதநகரத்து சக்கரவர்த்தியின் மானத்தை தான் கொன்று விட்டான். உயிருக்கு உயிராயிருந்த என்னிடம் கூட சொல்லாமல் ஓடிவிட்டீர்களே. ஓடிவிட்டேனா? நீங்கள் பைரவனை காதலிப்பதாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதுமே. நாங்கள் எப்படியாவது சக்கரவர்த்தியிடம் செஞ்சு கதறி உங்களை பைரவனுக்கே கல்யாணம் செய்து வைத்திருப்போமே. இது என்ன பாண்டம்? பைரவன் தானே என்னை திருட்டுத்தனமாக தூக்கிக் கொண்டு போனான். துர்கா, புரியும்படி சொல். திருமண தினத்தன்று உங்களையும் காணும், பைரவனையும் காணும். ஐயோ, கள்ளக்காதலனோடு ஓடிவிட்டாளே, என் கண்ணியம் அழிந்து விட்டதே என்று சக்கரவர்த்தி கதறினார், துடிதுடித்தார். என் மானம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இனி நீதான் கலாமாலினியாக நடிக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி எனக்கு உத்தரவிட்டு விட்டார். இளவரசருக்கு என்னை தெரியுமே, உன்னை எப்படி ஏற்றுக்கொண்ட? உங்களை மட்டும்தானே தெரியும். ஊர்ல உள்ள அழகான பெண்கள் அத்தனை பேரையும் தான் அவருக்கு தெரியும். என்ன? அவர் காதல் கலைஞன், கலிகால அர்ஜுனன். போதும், இளவரசியின் மனதை புண்படுத்தாது. இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பது என் தலையில். கவலைப்படாதே துர்கா, நான் சக்கரவர்த்திக்கு மகளாக பிறந்தேன். ஆனால் உண்மையான மகளின் கடமையை நீதான் செய்தாய். இனி என்று நீதான் இளவரசி.
நான் போகிறேன். இந்த உலகத்தை விட்டே போய்விடுகிறேன். ஆனா கடைசியாக எனக்கு ஒரு ஆசை. எப்படியாவது அப்பாவை பார்த்து நான் நிரபராதி என்பதை சொல்லிவிட வேண்டும். நானே அழைத்து போகிறேன் இளவரசி. அந்தரங்கம், நாங்கள் புறப்படுவதற்கு ஏற்பாடு செய். சரிம்மா. நீ என்னோடு வந்து விட்டால் இங்கே என்னை தேடுவதற்கு ஒரு நாதியும் கிடையாது. பெரும் காட்சிக்குத்தானே நான். காதல் புரிய எத்தனையோ கட்டளைகள். நேரமாகிவிட்டது, வாருங்கள். ஐயா வண்டிக்காரரா, உனக்கு எந்த ஊரு? வெளியூர். அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த பாரு, என் சொல் பிரகாரம் கேட்டீங்கன்னா உனக்கு நிறைய பணம் தர்றேன். பணமா? வந்து அரண்மனையில இருந்து 2 பேரும் ரகசியமா ஒரு இடத்துக்கு போகணும். கொண்டு போய் விட்டு இந்த பணம். அவர் யாரு? அதை பத்தி உனக்கு என்ன? தெரியாதவன நான் வண்டியில் ஏற்ற மாட்டேன். இது நடக்கு பம்பா போச்சு. தாத்தா, நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியா? அதுக்கு தானே இந்த படம். வந்து மகாராணியும் அவங்க கூட ஒரு அம்மாவும். மகாராணியா? பத்தி ஆரம்பிச்சுட்டிய? அவங்களுக்கு அரண்மனை வண்டி இருக்குமே. அரண்மனை வண்டியெல்லாம் வந்திருக்காங்க. மகாராணி நீ என்ன கேட்டாலும் உனக்கு நிறைய கொடுப்பாங்க. நான் கூட்டிட்டு வர்றேன். கலா, தாத்தா, இளவரசி, என்ன இங்க ஏன் அழைத்து வந்த? கொஞ்சம் விளைப்பாரிட்டு போகலாம் இளவரசி. இங்கேயா? இந்த இடம் மிகவும் மோசமாக இருக்கிறது. முன்னொரு காலத்திலே இது ஆயுதசாலையாக இருந்ததா? உட்காருங்கள். தேவா, இங்கே குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா? தண்ணியா? தோழி உன்னிடம் எல்லாம் சொன்னாள் அல்லவா? அவரை தீர்த்து விடு. மலையா, யோசிக்காதே. பயப்படாதே, ஒரே குத்து தீர்த்து விடுகிறேன். என்னையா? அட பாவி! சீக்கிரம் துர்கா! துர்கா, என்ன இது? என்னை அப்பாவிடம் கொண்டு போய் சேர்ப்பதாக சொன்னாயே, அது இதுதானா? இப்போது புரிந்தது உன் நடிப்பு. துர்கா, உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? என் அரச வாழ்வை பறித்துக் கொண்டாய். அன்புக்குரிய மணாளனையும் அபகரித்துக் கொண்டாய். இப்போது என் ஆவியையும் பறிக்க நினைக்கிறாய். துரோகி, வஞ்சகி, மோசக்காரி! வண்டிக்காரா, என்ன ஆணவம் உனக்கு? இருந்தாலும் இது ரொம்ப அக்கிரமம். எது? இவங்களை கொல்லத்தான் சொன்னீங்க, கொன்னுடுவோம். ஆனா அடிக்கிறது பாவம் இல்ல, பாவம். யார் நீ? இதத்தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ யாரு? தளபதியாரே, நல்ல சமயத்தில் வந்தீர்கள். இளவரசி கலாமாலனி அம்மையாரே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா, ஐயா, என்னை காப்பாற்றுங்க. முடியாது, உன்னை கொலை செய்யறதுக்குள்ள வந்திருக்கேன். அதையாவது சீக்கிரம் செய்யுங்கள். என் மானத்தை காப்பாற்றுங்கள். உயிர் போனாலும் போகட்டும். ஐயா, உள்பதா மார்பிலே அணிய வேண்டிய மலர் மாலையை மண்ணிலே போட்டு மிதிப்பதா? கலா,
உதயசூரியன் இளவரசர் என்ன இது? இளவரசி, என்னை மன்னியுங்கள். மாபெரும் குற்றங்கள் புரிந்துவிட்டேன். காரணம் உங்கள் மேல் வைத்த மாறாத அன்புடன். நான் ஊட்டிய தீயிலே நானே விழுந்து விட்டேன். இளவரசி, இளவரசி, என்னை மன்னிப்பீர்களா? காதலெனும் சோலையிலே ராதே ராதே, காதலெனும் சோலையிலே ராதே ராதே, நான் கண்டெடுத்த பொன்மலரே ராதே ராதே, நான் கண்டெடுத்த பொன்மலரே ராதே ராதே. காதலெனும் காவியத்தை ராதே 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 ராதே
ராதே காதலினும் காவியத்தை ராதே ராதே உங்கள் கண்களிலே கண்டினடி ராதே ராதே காதலினும் தோலையிலே ராதே ராதே என்னிதய வீணையிலே ராதே ராதே என்னிதய வீணையிலே ராதே ராதே இன்னொலியை மீட்டி விட்டாய் ராதே 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 இன்னொலியை மீட்டி விட்டாய் ராதே ராதே உன்னழகில் போதையிலே ராதே 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 உன்னழகில் போதையிலே ராதே ராதே எந்த உள்ளம் பெரிய கொள்ளுதடி ராதே ராதே புன்னகையை வீசுகின்றாய் ராதே ராதே புன்னகையை வீசுகின்றாய் ராதே ராதே மௌன போதனைகள் பேசுகின்றாய் ராதே ராதே கண்ணம் பொழிவதிலே ராதே ராதே எந்த எண்ணடி ராதே ராதே எந்த எண்ணம் சுழலடி ராதே ராதே காதலின் தோலையிலே ராதே ராதே நான் கண்டெடுத்த பொன்மலரே ராதே ராதே